இப்போது அவர் வருவதற்கு முன்பு அண்மைய சில நாட்கள் அவருடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் அவர் வெளியிடுகிற கருத்துக்களில் கிரீன்லாந்தை நான் வாங்கப் போகிறேன் அல்லது அமெரிக்காவுக்கு சொந்தமானதாக அதனை மாற்றப் போகிறேன் என்கிற ஒரு கருத்தினை அவர் முன்வைக்கிறார். இன்னும் ஒரு பக்கத்தில் பனாமா கால்வாயை ஆரம்பத்தில் அதன் நிர்மாணப் பணிகளை முன்னெடுப்பதில் அமெரிக்காவுடைய பங்கு இருந்தது. பனாமா கால்வாயும் தங்கள் வசம் இருக்க வேண்டும் என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். கனடா என்னுடைய நாட்டினுடைய ஒரு மாநிலம் என்ற கருத்தினை கூற ஏற்கனவே இருந்த பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அதற்கு எதிர்கருத்து வெளிப்படுத்தியிருந்தார். இவ்வாறு உலக நாடுகளை தங்கள் வசம் கொண்டு வருவதற்கும் தங்களை சுற்றி இருக்கிற முக்கியமான வணிக ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை அமெரிக்கா வசப்படுத்துவதற்கான முயற்சி ட்ரம்பினால் எடுக்கப்படுகிறது என்பது இதன் மூலம் திட்டத்தெளிவாக தெரிகிறது. கிரீன்லாந்து விவகாரம் இன்று அவர் குறிப்பிட்டதல்ல, 16-17 காலப்பகுதியில் அவர் அதிபராக வந்த காலத்தில் அப்போதைய தேர்தல் பிரச்சார காலகட்டத்திலும் அதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். மீண்டும் அவருக்கு அதே ஆசை வந்திருக்கிறது. இது எவ்வாறு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறேன்? எங்களுக்கு தெரியும், உலகத்தினுடைய ரெண்டு முக்கியமாக இப்போ 45 அதாவது 2ஆம் உலகப் போருக்கு பிறகு 90கள் வரைக்கும் இருந்த அந்த இந்த பைப்போலா வேர்ல்ட் சிஸ்டத்தில், அதாவது இருதுருவ உலக சூழலிலே ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஏற்கனவே இந்த பனிப்போர் கோல்போர் நடந்த காலத்திலே தங்களுடைய தேசிய நிலப்பரப்பை தாண்டி உலகத்திலேயே ஆகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட 2 நாடு தான் ரஷ்யாவும் அமெரிக்காவும். நீங்கள் உலக வரைபடத்தை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுடைய அந்த 50 ஸ்டேட்ஸும் இருக்கின்ற அந்த நிலப்பரப்பு என்பது மிக பிரம்மாண்டமான ஒன்று. இப்படி இருக்கின்ற நிலையிலே கனடாவும் எனக்குரியது. பனாமா என்ற நாட்டை உருவாக்கியதே அமெரிக்கா, அது வேறு வரலாறு. அவங்களுக்கு தெரியும், பனாமா என்ற நாட்டுடைய தேசிய அரசாங்கத்தை தங்கள் வசமாக்குவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி ஒரு முயன்ற நேரத்தில் அந்த தேசிய அரசாங்கம் அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்காத நிலையிலே தான் அந்த நாட்டை பனாமா கால்வாயை உருவாக்கி அமெரிக்கா அந்த நாட்டை தனக்கு ஆதரவானவர்களை உருவாக்குவதற்கு அந்த நாட்டில் புரட்சிகளை தூண்டி ஆயுதங்களை கொடுத்து இப்படி பெரிய விஷயங்களை அது செய்தது. அப்போ இப்போ அமெரிக்காவோட உலகத்துடைய பிரச்சனை இருக்கின்ற வல்லரசுகள் தங்களுடைய நிலங்களை ஆட்சி பிரதேசங்களை விஸ்தரிப்பதல்ல உலக பிரச்சனைக்கு தீர்வு. இது ஒரு அனாவசியமான தேவையில்லாத உலக ஓர்டரிலே இன்னும் குழப்பங்களை கொண்டு அந்த பெரிய கனடாவை தங்களுடைய ஒரு மாநிலம் என்று அறிவிக்கிறவருக்கு ஒரு சுத்த சுயாதீனம் உள்ளவோடு தான் அவர் செல்கிறார் என்றதெல்லாம் பெரிய பிரச்சனை. ஆமாம், அதை எக்ரடைஸ் பண்ணி கொண்டு, அதாவது ஒரு வியாபாரத்தை விஸ்தரிப்பது போல ஒரு வல்லரசுடைய நிலப்பரப்பை விஸ்தரிக்கின்ற ஒரு வேலையில் தான் ட்ரம்ப் இறங்கி தான் அவருடைய அந்த குழப்பங்களை கொண்டு வர போகிறாருங்கிறதுடைய அடிப்படை. ஏனென்றால் உலக நாடுகளுடைய அடிப்படை இன்றைக்கு யுஎன் உருவாக்கப்பட்டது போது 1945ஆம் ஆண்டிலே எல்லா நாடுகளும் சமத்துவமானவை, சமமானவை, சுதந்திரமானவை, இறைமை உள்ளவை. அப்போ இறைமை உள்ள ஒரு தேசம் இவ்வளவு நீண்டகால வரலாற்றை கொண்ட கனடா என்னுடைய ஒரு மாநிலம் என்று அறிவிக்க வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு இல்லை. அமெரிக்காவுக்கு ஆல்ரெடி 50 மாநிலம் இருக்கிறது, நியாயமான நிலப்பரப்பு இருக்கின்றது, பல லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பை கொண்ட ஒரு நாடு ஏன் பக்கத்தில் உள்ள ஒரு நாட்டை இது ஒரு அனாவசியமான பிரச்சனையை தானே கொண்டு வரப்போகிறது. ஆகவே இப்படியான ஒரு மனோநிலை தளம்பல் உள்ள ஒருவர் தான் இந்த நாட்டிலே இருக்க போகிறார் என்பது ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை உலகத்தில் கொண்டு வரும். அவர் என்னென்ன தீர்மானங்களை எப்படி எடுக்கப் போகிறார் என்றால் அமெரிக்கா தான் யுஎன்ஓவை கட்டுப்படுத்துகிறது. யுஎன்ஓ அமெரிக்காவை கட்டுப்படுத்தாது. என்றால் யுஎன்ஓடைய எல்லா விங்குகளுக்கும், குறிப்பாக எங்களுக்கு தெரியும் நேட்டோவுக்கு கூட 3 1 செலவை, நேட்டோவில் 32 நாடுகள் அங்கத்துவம் வைக்கின்றன, 31 நாடுகள் 2 பங்கைத்தான் செலவை ஏற்றிருக்கிறது, 1 பங்கை அமெரிக்கா மட்டும் ஏற்றிருக்கிறது. அதனால் தான் நேட்டோவிலிருந்து நான் வெளியேறப் போகிறேன் என்று இவர் கடந்த ஆட்சியிலே சொன்னார். WHO நான் விலகிக் கொள்கிறேன் என்று விலகி கொண்டார். அப்போ இதெல்லாம் என்ன செய்யும் என்றால் ஒரு அனாவசியமான தேவையற்ற ஒரு உலக ஆர்டரிலே ஒரு அனாவசியமான குழப்பங்களையும் கன்ஃபியூஷன்களையும் ஏற்கனவே உலகத்திலே நிறைய மோதல்கள், உள்நாட்டு மோதல்கள் நடக்கின்றது, நிறைய பிரச்சனைகள், நிறைய உள்நாட்டு சிவில் யுத்தங்களால் சமாதானத்தை அடைவதில் தடைகள் இப்படியெல்லாம் இருக்கின்ற நேரத்திலே இவற்றையெல்லாம் தீர்த்து வைப்பதற்கு அமெரிக்காவிடம் இருக்கின்ற இராணுவ பலம், பொருளாதார பலம், அரசியல் ஸ்திரப்பாடு இவற்றை பயன்படுத்துகின்ற ஒரு பொறுப்பை சுமந்திருக்கின்ற ஒரு நாட்டினுடைய தலைவர் இப்படி தாறுமாறாக அவர் கண்டனண்டது போல் இப்படி அறிக்கைகளை விடுவதும், உலகத்தினுடைய நாங்கள் இதை பிடிக்கப் போகிறோம், அதை எடுக்கப் போகின்றோம் என்று அறிக்கை விடுவதும் என்பதும் குழப்பங்களை இன்னும் அதிகரிக்குமே ஒழிய உலக பிரச்சனைக்கு அது தீர்வாக அமையாது. அதனால்தான் ட்ரம்பை ஏன் மக்கள் தெரிவு செய்தார்கள்? அமெரிக்க மக்கள் இவ்வளவு பிரச்சனைகளை மறைந்து கொண்டு அவர்கள் அப்பாவிகளா அல்லது விஷயம் விளங்காதவர்களா? ஏன் அவர்கள் இந்த வேலையை செய்தார்கள் என்று ஒரு பெரிய கேள்வி அரசியல் அவதானிகள் எழுப்புகின்றார்கள். எனவே இதை ஒரு சீரியஸான ஒரு மேட்டர் தான் உண்மையிலே. நீங்கள் நேட்டோவை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். இப்போ நேட்டோ எப்படி அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறது என்பது நீங்கள் அறிந்த நேட்டோவுக்குட்பட்ட நாடுகளுக்குள் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்தால் ஏனைய நாடுகள் அனைத்தும் இணைந்து எதிரி நாட்டை தாக்கலாம் என்கிற ஒரு விதிமுறையும் இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் எதிர்காலத்தில் இப்பொழுதோ
ரஷ்ய யுக்ரைன் போரிலும் மிக பிரதானமான ஒரு வகிபாகம் நேட்டோவுக்கு இருக்கிறது. நேட்டோவில் அங்கம் வகிக்கப் போய் தான் யுக்ரைன் இப்பொழுது ஒரு போரை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு ஒன்றை கைவிடுவது ஏன் அமெரிக்க மக்களுடைய பணத்தினை, அமெரிக்காவினுடைய பணத்தினை நான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்புவது இன்னும் ஒரு பக்கத்தில் பார்த்தால் ஒரு சரியான ஒரு திசை நோக்கி அமெரிக்காவை கொண்டு நடத்தாது. அது உலக பொருளாதாரத்தினுடைய நம்பர் 1 எக்கானமி இன் த வேர்ல்டு என்று எடுத்தால் அது அமெரிக்கா தான். அமெரிக்கா வந்து WHO-வுக்கு UNO-வுக்கு ஃபண்ட் பண்ணுறன்றது அல்லது நேட்டோவுக்கு ஃபண்ட் பண்ணுறன்றது அமெரிக்க பொருளாதாரத்தில் எந்த வகையான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. அதாவது அமெரிக்கா செலவு செய்கின்றது. அதுபோல் அமெரிக்கா வேறு நாடுகளிடமிருந்து நிறைய சுரண்டி கொள்கின்ற ஒரு பக்கம் இருக்கிறது. நாங்கள் அதை பற்றி இங்கே பேசலை. நாங்கள் பணத்தை தருகிறோம், நீங்கள் வாய் மூடிக்கொண்டிருக்கிறீர்கள் இருங்கள்ன்றதும் எஸ் அதாவது அமெரிக்கா வல்லரசுன்னு நாங்கள் ஏன் சொல்கிறோம் என்றால் அமெரிக்கா 3 விஷயங்களிலே வல்லரசாக இருக்கிறது. ஒன்று அதனுடைய அரசியல் ஸ்திரப்பாடு. ஒரு நாடு வல்லரசுன்றதுக்கான முக்கியமான பல இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று பொலிட்டிக்கல் ஸ்டேபிலிட்டி. அமெரிக்காவில் அது இருக்கிறது. 2வது விஷயம் அமெரிக்காவோட பொருளாதார வலிமை, எக்கானமிக் பவர். 3வது மிலிட்டரி பவர். 4வது பிரம்மாண்டமான நிலப்பரப்பு கூட ஒரு பவர் தான். 5வது அமெரிக்காவுடைய 320 கோடி மக்கள், 200 மில்லியன், 32 கோடி மக்கள் என்றதும் ஒரு பெரிய பலம். அதுபோல் அமெரிக்கா கொண்டிருக்கின்ற பொருளாதார வளங்கள். அப்போ இப்படியான ஒரு வலிமை கொண்ட ஒரு நாடு, அதுபோன்று உலகத்தினுடைய பல நாடுகளை இன்று வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுகின்ற உங்களுக்கு தெரியும், உலகத்தில் 80 நாடுகளில் அமெரிக்காவுக்கு 2000 இராணுவ தளங்கள் இதுவரைக்கும் இருக்கின்றது. அது ஏன் இருக்கிறது என்றால் வெறுமனே அமெரிக்க பாதுகாப்பு மட்டுமல்ல. ஏன் மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவுடைய இராணுவ தளத்துக்கும் அமெரிக்காவுடைய தேசிய பாதுகாப்புக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அங்கே இருக்கின்ற பெட்ரோலிய வளங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்க வேண்டும் என்ற நோக்கிலும் அந்த நாடுகளை தொடர்ந்தும் பயமுறுத்தி தங்களுக்கு குறைந்த விலையில் பெட்ரோலை ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்ற நோக்கிலும் இந்த இராணுவ தளங்களை அமெரிக்கா பராமரிக்கின்றது. ஆகவே அமெரிக்கா ட்ரம்ப் சொல்வது போல என்ன பிரச்சனை என்றால் ட்ரம்ப் ஒரு தனி வியாபாரி தானே, ஒரு பிஸ்னஸ்மேன். அப்போ அவர் வந்து இந்த கொடுக்கல் வாங்கல், காசு நஷ்டம், லாப கணக்குகளை மட்டும்தான் பார்க்குறாரு. அதை பார்த்து அமெரிக்க அரசியல் செய்ய இயலாது. அந்த வியூவில் இந்த எல்லாத்தையும் பார்க்குறதால நான் எனது இவ்வளோ செலவழிக்கணும் என்று இவர் யோசிக்கிறார். அப்படி நாங்கள் பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் 90களில் இருந்து நாங்கள் தான் உலகத்தினுடைய ஒற்றை தலைமைத்துவம் என்று சொல்லி ஒரு யூனிபோலா வேர்ல்டு சிஸ்டம் நீங்கள் சொல்கிறீங்க. உலகத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களான்னு சொன்னால், UNO நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொடுக்குற செலவுகளை கொடுத்து தான் ஆகணும். அது அமெரிக்க பொருளாதாரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அமெரிக்க பொருளாதாரத்தை பாதிக்கின்றது. நாங்கள் பெருமளவு தொகை கொடுப்பதால் எங்களுடைய மக்களுடைய கல்வி, சுகாதாரம், லிவிங் ஸ்டாண்டர்ட் எல்லாம் பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் ட்ரம்ப்புடைய நிலைப்பாடு சரியானதாக இருக்கும். ஆனால் அப்படி ஒரு பாதிப்பும் இல்லை. அமெரிக்கா இன்னும் உலக பொருளாதாரத்தில் உலகத்துடைய ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமும் டாலர் பேஸ்டாக இருக்கிறது என்பதன் அமெரிக்காவோட முதலாவது ஸ்ட்ரென்த். அது ஏன் இருக்கிறது, அப்படி இருக்க வேண்டுமாங்கிறத பற்றி நாம் வேறையாக கதைக்க வேணும். அது ஒரு விஷயம். அப்படி இருக்கும் வரைக்கும் அமெரிக்கா தான் எக்கானமிக்கலி சூப்பர் பவர். அதை உடைக்க இயலாது. அப்படி இருக்கிற நேரத்தில் நாங்கள் WHO அமெரிக்கா கொடுப்பதனால் உலகத்தில் WHO சில வேலைகளை செய்கிறாங்க. உலக மக்களுக்கு அது பயனளிக்கின்றது. இப்போ உலகத்தில் ஒரு நாடு, உலகத்துக்கு 193 தேச அரசுகளுக்கும் நான் தான் தலைமை என்று சொல்கிற ஒரு நாடு என்ன செய்யணும்னா, வறுமைப்பட்ட நாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுபோன்று உள்நாட்டு நடக்கிற சிவில் யுத்தங்களை முடிவுக்கு கொண்டு வரக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும். உலகத்தில் மேக்சிமம் அமைதியை பேணுவதற்கு அமெரிக்கா கண்ட்ரிபியூட் பண்ண வேண்டும். இதுதான் ஒரு வல்லரசு செய்ய வேண்டிய வேலைகள். ஆனால் மறுதலையாகது உள்நாட்டு சிவில் யுத்தத்தை மூட்டுவதற்கு ஆயுதங்களை இறக்குமதி செய்கிறது ஒரு பக்கம். அதுபோல் WHO-லேருந்து நாங்கள் விலகி போகிறோம் என்று சொல்லுது. நேட்டோவிலேருந்து நாங்கள் விலகி போகிறோம் என்று சொன்னால் நேட்டோ தனித்து நீங்கள் எவ்வளவு நாடுகள் ஒரு பக்கம் நின்றாலும் அமெரிக்கா இராணுவ ரீதியாக உங்கள் எல்லாரையும் எதிர்க்கிற தனிப்பலம் எங்களுக்கு இருக்குன்றது தான் ட்ரம்ப் சொல்ல வருகின்ற மெசேஜ் ஒழிய நாங்கள் நேட்டோவுக்கு ஃபண்ட் பண்ணுறோம் எனவே எங்களுடைய எக்கானமி உழுவுதுன்றதல்ல உண்மையான கதை. அது உண்மையும் அல்ல. அப்போ இது ஒரு வகையான ஒரு இருமாப்பும் ஒரு கர்வமும் ஒரு தன்முனைப்பும் கொண்ட ஒரு தலைவராக ட்ரம்ப் இருக்கிறாரே ஒழிய தாங்கள் வல்லரசாக இருந்து கொண்டு உலக பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணலாம், எப்படி நாங்கள் பாசிட்டிவாக கண்ட்ரிபியூட் பண்ணலாம்ங்கிற சிந்தனை உள்ளவர் அல்ல ட்ரம்ப். இதுதான் உள்ள பிரச்சனை.